ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு டாப் ஆஃப் த லிஸ்ட்ல இருக்கிறது அடானி என்டர்பிரைஸ். ஸோ சார்ட் எடுத்து பார்த்துருவோம். அடானி என்டர்பிரைசஸ் லிமிடெட். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு ரெட் கலர் லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இங்க இருக்கிற ஒரு சப்போர்ட் லைன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ரியாக்ட் பண்ணதை பார்க்க முடியுது, இங்கேயும் பார்க்க முடியுது. ஸோ அகைன் இந்த இடத்துல ஒரு 2 தடவை நமக்கு இந்த சப்போர்ட் லெவலில் ரியாக்ட் ஆகியிருக்கு ப்ரைஸு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ப்ரைஸ் வந்து இன்னும் அந்த சப்போர்ட் லெவலில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். பட் இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ்லாம் எதுவும் வேண்டாம். சார்ட்டை பொறுத்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கு. ஸோ நமக்கு பெருசாக மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. மொமெண்டம் கேண்டில்ஸும் ஃபார்ம் ஒன்றுமே ஆகலை. ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து நமக்கு இந்த சப்போர்ட் லெவலில் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி நெகட்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வால்யூமும் பெருசாக எங்கேயுமே இல்லை. ஸோ வீக் வால்யூம் இருக்கு. ஸோ அடுத்து இன்னும் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா 50 டே மூவிங் ஆவரேஜ் இந்த இருக்கு, 20 டே மூவிங் ஆவரேஜ் இந்த இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் கீழே தான் இருக்கு ப்ரைஸு. ஒரு 20 டே மூவிங் ஆவரேஜையும் தாண்டி இல்லை, 50 டே மூவிங் ஆவரேஜையும் தாண்டி ப்ரைஸ் இல்லை. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு பை நியூ என்ட்ரிஸ் எதுவும் கிடையாது. ஹோல்டு பண்ணுறவங்க பண்ணலாம். ஒன்ஸ் நமக்கு இந்த சப்போர்ட் லெவலையும் கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடலாம். ஷார்ட் டேர்ம் ஹோல்டு பண்ணியிருக்கவங்க வெயிட் பண்ணுங்க. அந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆச்சு, இல்லை உங்களோட ஸ்டாப்ல ஹிட் ஆயிடுச்சுன்னா உடனே எக்ஸிட் ஆகிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வீக்கர் சைடில் தான் இருக்கு. ஒன்ஸ் இந்த மூவிங் ஆவரேஜஸ் ப்ளஸ் இந்த வால்யூம்லாம் நமக்கு கொஞ்சம் கரெக்டான கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஸ்டாக் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம ரிப்பீட்டடாக ஒரு சில டைமில் பார்த்துட்டே இருந்தோம். டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் கெய்னிங் அண்ட் லூசிங்கில் மாறி மாறி வந்துட்டு இருந்த ஸ்டாக்கு. ஸோ இன்னைக்கு அகைன் நமக்கு வந்து அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இப்போ நமக்கு ஆல்ரெடி இங்கே இந்த ஒரு சப்போர்ட் லெவலை நமக்கு இங்கே பிரேக் பண்ணி கீழே ப்ரைஸ் ட்ராப் ஆகியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் ஃபால்ன்றது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சமாக ரெக்கவர் ஆகியிருக்கு ஃபால்ல இருந்து. நமக்கு இன்னொன்று இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இன்னைக்கான கேண்டிலோட ஃபார்மேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா பையிங் சைடில் செல்லர்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ பையிங் சைடில் ப்ரெஷர் இருக்கு. ஓகேவா? நம்ம இந்த இடத்துல ஒரு அப்பர் வீக் ஃபார்ம் ஆகியிருக்கிறத நம்மளால இங்கே பார்க்க முடியுது இல்லையா? ஸோ இது நமக்கு எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு செல்லிங் சைடும் அந்த இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ பையிங்கை விட இந்த இடத்துல செல்லிங் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ கேண்டிலை நம்ம நல்லா அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். ஸோ இந்த கேண்டிலோட மீனிங் பார்க்க தெரிஞ்சாலே நமக்கு போதும். இந்த இடத்துல நமக்கு பையிங்கை விட செல்லிங்கோட சைடு வந்து அதிகமாக இருக்கு. ஸோ கிரேட்டர் செல்லிங். ஆனால் இந்த இடத்துல வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு? ஒரு ஹை வால்யூம் வந்திருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபியூஷனான ஒரு பேட்டர்னா தான் இருக்கு. ஏன்னா வால்யூம் வந்து அதிகமா இருக்கு. பட் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா இல்லை. பட் பையிங் வந்து அந்த வால்யூம்க்கு ஏத்தாப்புல நடந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு செல்லிங்குமே நடந்திருக்கு. அதை விட அதை ஓவர்டேக் பண்ற மாதிரி, பையிங் ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அதனால நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல இந்த 204,091 அப்படின்ற பிரைஸை தாண்டி நமக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமும் இமீடியட்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இங்க இருக்கு. அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் எல்லா சைட்ல இருந்தும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கறது என்னது?
எனக்கு இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் தாண்டி ஒரு செப்பரேட்டா கேண்டில் வரணும். இப்ப வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இம்மீடியட்டா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ பார்க்க முடியுது. கரெக்ட்டா? இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துலயும் எனக்கு வந்து ஒரு அபோவ் க்ளோஸோ இல்லன்னா செப்பரேட் கேண்டிலோ எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் குடுத்தா நான் என்ன பண்ணுவேன் அப்புட்ன்னா, இந்த ஸ்டாக்க வந்து கன்சிடர் பண்ணுவேன் ஒரு ஷார்ட் டெர்ம் என்ட்ரிக்கு. லாங் டெர்ம் போறவங்க ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுட்டு போங்க. ஓகேவா? ஸோ டெக்னிக்கல் மட்டும் லாங் டெர்ம்க்கு சப்போர்ட் பண்ணாது. ஷார்ட் டெர்ம்ல கூட ஓரளவுக்கு ஒர்க் ஆகும் டெக்னிக்கல் மட்டும். பட் லாங் டெர்ம் போகுறப்போ நமக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நமக்கு இந்த மாரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுன்னா, நம்ம இமிடியேட் டார்கெட் இந்த ஒரு லெவல்ல வச்சிடலாம். ஸோ பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, நமக்கு அதையுமே மார்க் பண்ணிருவோம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் பிரைஸ் எது சான்ஸா இருக்குன்னா, 2730 அப்படின்ற பிரைஸ் வந்து நமக்கு டார்கெட்டா வைக்கிறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. ஆனா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் தேவை. இந்த கேண்டில வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது இன்னைக்கு. ஏன்னா நல்லா இல்ல. எதுவுமே நமக்கு சரியா படல. ஸோ இந்த கேண்டில வந்து நம்ம அவாய்ட் பண்ணிருவோம். இந்த கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கு நியூ என்ட்ரீஸ் கிடையாது. பட் ஆல்ரெடி பொசிஷன்ல வச்சிருக்கிறவங்க தாராளமா ஹோல்டு பண்ணலாம். நல்ல ஒரு பாசிட்டிவ் சைட்ல போறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு ட்ரெண்ட் பெர்சன்டேஜ் வைஸ் பெரிய மூவ்மெண்ட் எதுவும் தெரியல. சார்ட்ட பார்ப்போம். நோ இது வந்து டாப் கெய்னிங் லிஸ்ட்ல வந்ததுக்கான ஒரு பிரயோஜனமே இல்ல அந்த மாரி சொல்லிடலாம். ஏன்னா அந்த மாரி கேண்டில் தான் வந்திருக்கு. நம்ம வால்யூம்லயும் பெருசா எதுவும் இல்ல ட்ரெண்ட்ட பொறுத்தளவுக்கு. கேண்டிலோட சைஸும் பெருசா இல்ல. ஸோ வால்யூம், சைஸ், கேண்டில் சைஸ், வால்யூமும் ஒத்துழைக்கல. கேண்டில் சைஸும் ஒத்துழைக்கல. ஸோ அது போக நமக்கு 2 நெகட்டிவ் என்னது? 20 டே மூவிங் ஆவரேஜ்க்கு கீழ பிரைஸ் போயிடுச்சு. 50 டே மூவிங் ஆவரேஜ்க்கு கீழயும் பிரைஸ் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணியிருக்கணும். அதுவே ஒரு நெகட்டிவ். அதுக்கப்புறம் 20 டே. ஓகேவா? ஸோ இந்த மாரி 2 மூவிங் ஆவரேஜஸ் கீழயும் பிரைஸ் வந்து செப்பரேட் கேண்டில்ஸா ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ செப்பரேட் கேண்டில்ஸா நம்மளால இங்க கிளியர் அண்ட் கட்டா அப்சர்வ் பண்ண முடியுது. ஒரு நல்ல ஒரு செல்லிங் சைட்ல இந்த ஸ்டாக் வந்து மாறி இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு இப்போதைக்கு இமிடியேட் சப்போர்ட் எதுன்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுவே நமக்கு இன்னைக்கான கேண்டிலோட க்ளோஸே ஒரு சப்போர்ட் லெவல் தான். அடுத்தடுத்து சின்ன சின்ன சப்போர்ட் இருக்கு. பட் பிரைஸ் டிராப் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு மூவ்மெண்ட்ல இந்த மாதிரி நமக்கு வந்து அப்கமிங் டேஸ்ல டிராப் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரெக்கவரி வருது அப்படின்னா இந்த 50 டே அண்ட் 20 டேவை நமக்கு வந்து டச் பண்ணட்டும் ஃபர்ஸ்ட். நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ட்ரெண்ட்டை பொறுத்த அளவுக்கு ஹோல்டு பண்ணலாம் சின்ன சின்ன ரிஸ்க் வச்சுட்டு. பட் செல்லிங் சைட்ல தான் இருக்கு ஓவராலா பாக்குறப்போ. ஸோ அதனால நியூ என்ட்ரிஸ் எதுவும் எடுக்க வேண்டாம். ஓகேவா? வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இன்னைக்கு கேண்டலோட க்ளோஸை வச்சு இன்னைக்கு கேண்டலோட க்ளோஸை கூட நீங்க சப்போர்ட்டா கன்சிடர் பண்ணலாம். அதையும் கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தாராளமா ஷார்ட் டேர்ம்ல எக்ஸிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிறப்ப கூட என்ட்ரி ஆகிக்கலாம். உடனே ரெக்கவர் ஆச்சுனாலும் பிரச்சனை இல்லை. எக்ஸிட் ஆனது கவலைப்பட வேணாம். ஏன்னா பெரிய லாஸ்ல இருந்து சப்போஸ் பெரிய பெரிய லெவல்ல நமக்கு பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை வந்து அதுல இருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆக முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ பாரதி ஏர்டெல் வந்து நம்ம நேத்தே பார்த்துருந்தோம். செப்பரேட்டா ஒரு கேண்டில் வந்து நமக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நேற்று. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரியே இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டா ஒரு 2 கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. சரி, ஒரு கேண்டில் வந்து நேத்தே ஃபார்ம் ஆகிருக்கு. நேற்று நம்ம இந்த ஸ்டாக் பார்த்தோமா என்னன்னு தெரியல. ஸோ ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இன்னும் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நமக்கு டச் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ லைன் போட்டு பார்த்துக்கலாம்.
ஆக்சுவலா நான் வந்து இந்த 1688 அப்படின்ற பிரைஸ் நியர் த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு செப்பரேட்டா ஒரு கேண்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னு தான் நினைக்கிறேன். இப்போ நாளைக்கு சப்போஸ் இன்னொரு கேண்டில் வந்து செப்பரேட்டா இந்த லைனை டச் ஆகாம செல்லிங் கேண்டில்ஸ் ஃபார்மா இருக்கிறதுனால இந்த லைனை டச் பண்ணாம ஒரு கேண்டிலுக்கு நம்ம வெயிட் பண்றது நல்லதான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் டார்கெட் 1734. ஓகேவா? நல்ல ஒரு பையிங் சைடில் தான் கேண்டில்ஸுமே பையிங் சைடில் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையிங் நடந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில்லையுமே நமக்கு வந்து ஒரு பையிங் நடந்திருக்கு. ஸோ நம்ம இப்போவே தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ரிஸ்க் வச்சுட்டு இந்த 1688 அப்படின்ற ரிஸ்க் லெவலை வச்சுட்டு இப்போவே கூட என்ட்ரி ஆகலாம் இந்த 1734. ஏன்னா நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா கேண்டில்ஸுமே ஒரு சின்னதாக ஒரு பையிங் சைடில் தான் தெரியுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு 3 PM பாருங்க. இந்த 1688 டச் பண்ணாம ஏதாவது ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகியிருந்தது அப்படின்னா அது எய்தர் ரெட் ஆர் கிரீன் ஃபார்ம் ஆகியிருந்தது அப்படின்னா நம்ம தாராளமாக பொசிஷன் எடுக்கலாம். இந்த 1688 சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கேண்டலோட லோவை கூட நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நிஃப்டி 50 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது ஜோடியாக் ஒரு ஸ்டாக் இருக்கு. ஜோடியாக் எனர்ஜி லிமிடெட் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகியிருக்கு. பட் கேண்டிலே காணும். வால்யூம் பெருசா இல்ல. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து சஜஸ்டபிள் கிடையாது இந்த மாதிரி ஸ்டாக்கு. ஜெனி ஜெனித் எக்ஸ்போ நினைக்கிறேன். எஸ், ஜெனித் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கும் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகியிருக்கு. கேண்டில்ஸ் பெருசா இல்ல. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த ஒரு லெவலை வச்சுக்கலாம். பட் கேண்டில்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஃபண்டமெண்டலி ஓரளவுக்கு தெரிஞ்ச கம்பெனியா இருந்தா மட்டும் நம்ம வந்து அதில் ட்ரேட் பண்ணுங்க. வால்யூம் பெருசா இல்லை, பட் கேப் அப் இருக்கு. ட்ரை பண்ணலாம். கேப் ட்ரஸ்ட் வந்து நம்ம அகைன் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் நினைக்கிறேன். அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தோம். எஸ், பட் இமிடியட் டார்கெட்டுமே கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சாரி அது வந்து 129 அப்படின்ற ஒரு ப்ரைஸ். ஸோ இதுவுமே ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு ஒரு கேண்டில் இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். யாகைஸ் இன்னைக்கு பெரிய அளவில் நமக்கு லிஸ்ட் எதுவும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணலாம். நாளைக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஏதாவது நல்ல ஸ்டாக் வந்து நமக்கு சிக்குதா அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு 100% கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு ஸ்டாக் வந்து நான் இன்னும் பார்க்கல. நாளைக்கு பார்ப்போம் வெயிட் பண்ணி. ஸோ இதில் நான் சொன்ன ஸ்டாக்ஸ் மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. இதில் நான் சொல்லாமல் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி 50லேயும் சரி இந்த ஆல் செக்யூரிட்டிஸ் அந்த செக்ஷன்லையும் சரி நான் சொல்லாமல் எவ்வளோ ஸ்டாக்ஸ் விட்ருக்கேன். இதெல்லாம் நீங்களும் அனலிசிஸ் பண்ணுங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்டாக்கை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. நான் அதை எடுத்து அனலிசிஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ வியூவர்ஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து செகண்ட் டே எந்த கொஸ்டினுமே வரலை. டவுட்ஸ் இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு டவுட் இருக்கும். அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து வியூவர்ஸ் கொஸ்டினுக்கான டைம். ஜஸ்ட் கோ அண்ட் கமெண்ட். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. இதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங் கோர்ஸ் பற்றி ஒரு சின்ன பார்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் அதை செக் பண்ணிட்டு போங்க. ஸோ கைஸ் இது வந்து நம்ம சேனலில் இருக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ். ஸோ புதுசாக யாரும் வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ ருப்பீஸ் பார்த்தோம் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 4000 கிட்ட வரும். ஸோ ஃப்ரம் த பேஸ்ல இருந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வித் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸோட நான் வந்து உங்களுக்கு குடுத்துருவேன். ஸோ குவாலிட்டிக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. கான்செப்ட்ஸ் வைஸும், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வைஸும் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஸ்லைட நீங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லா குடுத்துருப்பேன். என்னால ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இதுல மென்ஷன் பண்ண முடிஞ்சது. ஸோ இது போக நெறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸஸ்ல இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் தான். ஸோ ஈக்விட்டி, ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துரும் இதுல. ஓகேவா? ஸோ இது வந்து டாபிக்ஸு. அதே மாரி இது வந்து நம்ம கிளாஸ்ல மத்த கிளாஸ்ல இருந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில அட்வான்டேஜஸ வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாரி கிளாஸ் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து செப்பரேட்டா குடுத்துருக்கோம். ஸோ நீங்க இந்த இதெல்லாம் பாஸ் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இன்ட்ரஸ்டட் பீப்பிள் வந்து என்னோட மெயிலுக்கு இல்லன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்புட்ன்னா, நான் வந்து ஆன்ஸர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் தான். ஸோ உங்களுக்கு பிரைஸ்க்கு ஏத்த கன்டென்ட் வந்து ஃபார் ஷூர் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இன்ட்ரஸ்டட் பீப்பிள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ பை கைஸ்.